டிஎன்பிசி படிக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் அடுத்து வர போகிற குரூப் 4 நோக்கி நல்லா படிச்சுட்ருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மொபைல்னால் வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், இல்லை படிக்கிறதுக்கு கண்டினியூஸாக படிக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். சரி, அவங்களுக்கான ஒரு சில டிப்ஸ், ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டாக என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக என்னென்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சைலண்ட்டில் போடுறது மொபைலை. சைலண்ட்டில் போடுறதுங்கிறத விட நீங்கள் டு நாட் டிஸ்டர்பில் போட்டிங்கன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து யாராவது அர்ஜென்ட்டுக்கு கால் பண்ணாங்கன்னா 2 டைமுக்கு மேலே கால் பண்ணுவாங்க. ஒரு சில பைத்தியங்கள்லாம் வந்து தொடர்ந்து கால் அடித்து டிஸ்டர்ப் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து பிளாக்கில் போட முடியாது. அவங்களெல்லாம் வந்து பர்மனெண்ட்டு இதில் போட்டுருங்க, சைலண்ட்டில் போட்டுருங்க. மற்றவங்களெலாம் மட்டும் டு நாட் டிஸ்டர்பில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து யாராவது அர்ஜென்ட்டாக கால் பண்ணுறாங்கன்னா 2 டைம் கால் பண்ணுவாங்க. 10 மினிட்ஸ்க்குள்ளே 2 டைம் கால் பண்ணாங்கன்னா அது வர மாதிரி ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் மொபைலில் பார்த்து வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் அன்வான்ட் கால்ஸ்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் டு நாட் டிஸ்டர்பில் போட்டால். அதனால தான் வந்து நான் சைலண்ட் மோட் ஃபஸ்ட்டு போட சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கால் பேசி நடுவில் நம்ம படிக்கும்போது கால் வந்துச்சுன்னா அது டிஸ்ட்ராக்ட் ஆகும். அப்புறம் படிக்கும்போது ஃபோன் பேசினதெல்லாம் ஞாபகம் வரும். இந்தமாதிரி விஷயம்லாம் இருக்கும். இதுக்காக வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் மொபைல் பார்ப்பீங்களா, அப்போது அந்த ரெஸ்ட் டைமில் வந்து கால் பண்ணி பேசிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அர்ஜென்ட்னால் எடுத்து பேசுங்க, அதை நம்மளால் தவிர்க்க முடியாது. ஆனால் வந்து இந்த மாதிரி அன்வான்ட் கால்ஸு, ஃப்ரெண்ட்ஸோட சிட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மொபைல்கிட்டேருந்து தூரமாக இருக்கிறது. என்னப்பா மொபைல்கிட்டேருந்து தூரமாக இருக்கிறதுனா அது என்ன எதுவும் பேயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி பேய் தான், அது ஒரு பேய் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொபைலை வந்து நீங்கள் படிக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரமாக கொண்டு போய் வச்சுருங்க. வேறு ரூம் இல்லைனா ஹால் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருங்க. இல்லைனா நீங்கள் படிக்கிற இடத்துலே கடைசி ரூமோட எண்டில் போய் வச்சுருங்க. அதுதான் வந்து நல்லது. ஏன்னா வந்து நம்ம பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக அதை டக்குன்னு எடுத்துருவோம். நம்ம யோசிக்காமல் எடுத்துருவோம். அதனால தான் வந்து பக்கத்தில் வச்சுக்கிறத விட தூரமாக இருக்கிறது பெட்ரு. ஏன்னா வந்து நமக்கு தோணி இல்லை அது அப்புறமா பார்த்துக்கலாம், நம்மளாக கான்ஷியஸாக திங்க் பண்ணி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தோன்றது நம்ம போகிற கேப்பில் வந்து அது தோணிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருப்போம், எந்திரிச்சு போக அலுப்புப்படுவோம். இது வந்து முக்கியமான ரீசன் இந்த மாதிரி தூரமாக வைக்கிறதுக்கு. இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு அது தெரியலனா கூட வந்து நீங்கள் தூரமாக இருந்துச்சுன்னா, மொபைல் தூரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் எடுக்கிற டைமுக்கு வந்து அதை நீங்கள் வந்து உங்கள் மைண்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. அதனால் வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் உட்காந்து தான் இருப்பீங்க. அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஒரு ஷெடியூல் வச்சுக்கோங்க. இந்த ஷெடியூல்லேருந்து இந்த ஷெடியூல் வரைக்கும் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நான் படிச்சுட்டே இருப்பேன். இதுக்காக மொபைல் யூஸ் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு டைம் ஈவினிங் டைமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து வீடியோஸ் பார்க்குறது, அதாவது ஸ்டடி ரிலேட்டட் வீடியோஸ். இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மற்ற என்டர்டெயின்மெண்ட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் விருப்பம். ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து இதெல்லாம் பார்த்தா ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க பார்த்துக்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம்லேருந்து அந்த டைம் மட்டும் மொபைல் யூஸ் பண்ணுங்கள். அது ஈவினிங் டைமாக இருந்தால் நைட் டைமாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா அது வந்து அது அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த மொபைல்லே போகிற மாதிரி இதை டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். அதனால் வந்து அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த டைமில் வந்து பாருங்கள். அதே மாதிரி மொமெண்டம் க்ரியேட் பண்ணுறது. இது என்ன மொமெண்டம் க்ரியேட் பண்ணுறதுனா வந்து நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே வந்து மொபைல் எடுத்துட்டிங்கன்னா வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேயே அன்றைக்கி ஃபுல்லாக போய்டும். ஏன்னா அது ஒரு ஹை டோபமைன் ஆக்டிவிட்டியில். ஏன்னா அது நம்ம அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி திரும்ப வேணும்னு சொல்லி பிரெயின் கேட்டுகிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே மொபைல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே மொபைலில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபோக்கஸ்டாக படிச்சுட்ருக்கோம். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்டும் பண்ணிகிட்ருக்கோம் மொபைலை. இப்போ வந்து விரதத்தில் இருக்கிறவன்ட்ட போயிட்டு பிரியாணியை காமிச்ச மாதிரி தான் இந்த நீங்கள் காலையில் மொபைல் எடுக்கிறது, இல்லை படிக்கிறதுக்கு நடுவில் மொபைல் எடுக்கிறது. இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா அது ரொம்ப க்ரேவ் ஆகி அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த மொபைலில் போயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம், ஒரு மணி நேரம் கழிச்சு கரெக்டாக 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் தோணிக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அன்றைக்கி ஃபுல்லாக நம்மளால் படிக்கவே முடியாது. மறுநாளும் அதை நம்ம வந்து படிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து காலையில் எந்திரிச்சோடனே அந்த மொபைல் பார்க்குற பழக்கத்தை விட்டுருங்க. காலையில் எந்திரிச்சோடனே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. ஈவினிங்காக நீங்கள் மொபைல் எடுத்தால் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு பார்க்கணுன்னு தோணாது. அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து காலையிலேருந்தே வந்து படிச்சுட்டே இருந்தேன்னா கரெக்டாக ஈவினிங் டைமில் எடுக்கும்போது வந்து எனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வந்தது கிடையாது. நான் கரெக்டாக எதுக்கு வந்தேனோ அதை மட்டும் பார்த்துட்டு நான் போயிடுவேன்.
ஆனால் இதே காலையில் எடுத்துட்டேன்னா அடிக்கடி போய் பார்ப்பேன். இன்னொன்று தோணும், அடுத்து ஒன்று தோணும், அந்த மாதிரி போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதனால் வந்து காலையில் எடுக்காதீங்க. ஈவினிங் டைமில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் மட்டும் எடுங்க. சப்போஸ் நமக்கு வந்து நடுவில் டவுட்ஸ்லாம் வரும். இது என்னவாக இருக்கும், கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம், யூடியூப்பில் போய் பார்ப்போம், அப்படிலாம் தோணும். அந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணி படிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் குரூப் 1 அந்த லெவலுக்கு இப்போ படிச்சுட்டு இல்லை. அது நல்லது தான், நம்ம தேடி படிக்கிறது நல்லது தான். ஆனால் வந்து இப்போதைக்கு அந்த மாதிரி வந்து தேடி மொபைலில் தேடுறது வந்து பழக்கத்தை விட்டுருங்க. கூகுளில் தேடுறது, யூடியூப்பில் போய் தேடுறது, இந்த மாதிரி பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா வந்து நம்ம அதுக்காக போவோம். ஆனால் அங்கே போய் அங்கே இருக்கிற கேட்சியான தம்ப்லைன்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ளே போயிடுவோம். அதனால் வந்து இந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட் வருது, முக்கியமான டவுட்ஸ்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் இந்த ரெஸ்ட் டைமில் மொபைல் பார்ப்பீங்களா, ஈவினிங் டைமில் நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த டவுட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு மொபைலில் கூகுளில் பார்க்குறது, யூடியூப்பில் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம். அது வந்து என்ன ஆகும்னா வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மறக்கடிக்கிறதுக்காக பிரெயின் என்ன பண்ணணும்னா நமக்கு அதை மொபைல் யூஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து நம்ம மூழ்கிடுவோம். அதனால் வந்து நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்லாம் டெம்ப்ரவரியாக போகும். இது வந்து டெம்ப்ரவரி மட்டும்தான். ஆனால் வந்து இந்த மொபைலை நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கில்ட்டில் வர பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அந்த டெம்ப்ரவரியாக கிடைக்கிற அந்த கம்ஃபர்ட்னஸ்க்கு வந்து போயிடாதீங்க. அது ஒரு நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் எஸ்கேப் பண்ணுறதுக்காக அது பிரெயினாக வந்து ஏற்படுத்திக்கிறது தான். அதனால் வந்து நீங்கள் அதுக்குள்ளே வந்து போயிடாதீங்க. மொபைலை பார்க்கும்போது அந்த டைமுக்கு வந்து நம்ம அந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்து ஆஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் அது முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக படிக்கலையே அப்படிங்கிற ஒரு ஒரு கில்ட்டினஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே பிரெயின் நம்மளை அப்படி சீட் பண்ணுது அப்படின்னு நமக்கு தோணிடும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டோப்பமைன், நான் சொன்ன மாதிரி டோப்பமைன் வந்து நமக்கு முக்கியமான எதிரியே இதுதான் சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதும் இதுதான், நமக்கு முக்கியமான எதிரியும் இதுதான். ஏன்னா நமக்கு அதிகமான டோப்பமைன் வந்து மொபைல் யூஸ் பண்ணும்போது கிடைக்கிறதுனால வந்து நம்ம அதை தான் திரும்ப யூஸ் பண்ண சொல்லணும். அதனால் நீங்கள் அதையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிப்பா இதெல்லாம் சொல்கிறேன், ஆனால் இதெல்லாம் ஃபாலோவே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் வச்சுருக்கேன். என்னென்னா வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், மொபைல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வீடியோவில் வந்து ஹெல்ப் மீ டு ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு ஆப் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த ஆப்பில் ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி வெளில வந்துடலாம். அப்படி உங்களுக்கு அந்த மொபைல் அது சப்போர்ட் ஆனிச்சுன்னா அது யூஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே அது வந்து அதுலேருந்து வெளில வர முடியாது. சப்போஸ் உங்கள் மொபைல் அப்பயும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது உங்கள் மொபைலில் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீப் மீ அவுட்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து டைமர் இருக்கும். ஷெடியூல் அதில் ஒர்க் ஆக மாட்டேது. ஷெடியூல் பண்ணி வச்சோம்னா அது ஒர்க் ஆகலை. ஆனால் வந்து டைமர் இருக்கும். டைமர் இப்போ இத்தனை ஹவர்ஸ் வந்து மொபைல் ஆன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டைமர் செட் பண்ணிட்டோன்னா அதில் வந்து ஆன் ஆகாது. நான் வந்து மோஸ்ட்லி இந்த 5 to 5 நான் நாள் ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆகிருந்தேன், மறுநாளும் வந்து எனக்கு மொபைல் எடுக்க தோணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிடுச்சுன்னா டக்குன்னு காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து 12 ஹவர்ஸ்க்கு ஒரு லாக்கு போட்டுருவேன். அதுக்கப்புறம் 12 மணி நேரம் அது வந்து என்ன ஆனாலும் நம்மளால் எடுக்கவே முடியாது. கால் வந்தாலும் சரி, அலாம் வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் எடுக்கவே முடியாது. மோஸ்ட்லி அலாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது வந்து அலாம் அடிச்சுன்னா திரும்ப வந்துகிட்டே இருக்கு, நம்மளால் அது டிஸ்மிஸ் பண்ண முடியாது அந்த அலாமை. அதனால் வந்து அதையுமே பார்த்துக்கோங்க. கீப் மீ அவுட் இந்த ஆப்பு தான். இது செட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அந்த ஹவர்ஸ் ஃபுல்லாகவே உங்களால் மொபைலை தொடவே முடியாது. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து பிளாக்கிட்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த ஆப்பெல்லாம் போய் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ண முடியல. சரி, அதுக்காக தான் பார்த்தேன். இது வந்து 12 மணி நேரம், எத்தனை மணி நேரம்னாலும் பிளாக்கில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களால் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியலன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், ஒரு நாள் 2 நாள் கஷ்டமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு. அடுத்தடுத்த நாள் வந்து நம்ம அந்த மொமெண்டம் க்ரியேட் பண்ணிட்டோம்னா அதுலேயே நம்ம போயிடலாம். நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளோவாக இருங்க, ஃப்ளோவாக படிச்சுட்டே இருங்க. நடுவில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி மொபைல் எடுக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த 2 மாதம் தானே, ஈவினிங் டைமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டைமில் மட்டும் மொபைல் பார்க்குறது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நானுமே அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஈவினிங் 5 to 7 ஸ்டடி ரிலேட்டடாக எல்லாத்துக்குமே வந்து அந்த 5 to 7 தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய ஷெட்யூல் புதுசாக மாற்றிருக்கேன். 12 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி
12 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி தான். ஆனால் 12 ஹவர்ஸ் படிப்பேனான்னு தெரில. அட்லீஸ்ட் ஒரு 10 to 11 ஹவர்ஸாவது படிப்பேன். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். சரி, நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மொபைல் அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் நல்லா படிங்க. நான் சொன்ன மாதிரி இதில் எது எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, இந்த மொபைலை வந்து ஈவினிங் டைமில் யூஸ் பண்ணுறது மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து காலையிலேருந்து படிச்சுட்டு நீங்கள் ஈவினிங் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். மொபைல் யூஸ் பண்ணால் ஒரு கில்ட்டினஸும் வராது உங்களுக்கு. சரி, ஓகே தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா படிங்க.